ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ நான் தங்கியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா, யுஎஸில் நார்த் கரோலினா அப்படிங்கிற ஸ்டேட்டுங்க. அதுலேயும் குறிப்பாக நான் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் ட்ரையாங்கிள் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறையா இண்டியன்ஸை பார்த்துட்டேங்க. அதுலேயும் நிறைய இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. வால்மார்ட்டுக்கு போனப்பலாம் நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோமா இல்லை யூஎஸ்ல இருக்கோமான்னு சந்தேகமே வந்துருச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு இண்டியன்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ நேற்று தான் ஒரு அமெரிக்கன் டிரைவர் வந்து நான் மீட் பண்ணேங்க. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன், இன்னும் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, என்ன ரீசன் கேட்டேன். ஸோ அவர் சொன்னார், நார்த் கரோலினா இஸ் த லிட்டில் இண்டியா ஆஃப் யூஎஸ்ஏன்னு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினாவே வந்து இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்கன்னு சொன்னது வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சுங்க. திங் இஸ் வெரி கிளியருங்க. அதாவது சயின்ஸு, மேக்ஸ் இதை மட்டும் இந்தியன்ஸ் வந்து என்றைக்குமே விட்டு தந்துடவே கூடாது. அதே மாதிரி நம்ம சிஸ்டம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு ஒரு டைலமால் இருக்கீங்கன்னா, இன்னையிலிருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம். நம்ம சிஸ்டம் இஸ் சூப்பர் குட். அதனால தான் இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் ரிசர்ச் ட்ரையாங்கிள் பார்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ வித் தட், பை பாய், டேக் கேர்.